ஐயோ டாக்டர் வந்துட்டாரே, பசமா மாட்டணும். எஸ் டாக்டர். கம் ஆன் சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வாங்க வாங்க சீக்கிரம். ஓகே டாக்டர். ஐயோ இவங்க வேற வராங்களே, என்ன பண்றது? வாடக் போங்க. என்னாச்சு டாக்டர்? ஜஸ்ட் கோ எமர்ஜென்சி. இது ரகுவோட கார் தானே? இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? அப்படின்னா ரகு இங்கதான் இருக்கான். கடவுளே, என் பிரியாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே. என் பொண்ணை காப்பாத்த யாரும் இல்லையா? அந்த ரகு கட்டையில நாசமா போறவன் யாரும் என் பொண்ணை காப்பாத்த வரல. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி, சீக்கிரமா போ சொல்லுங்க. ஐயோ ஐயோ கடவுளே, மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயோ என் பொண்ணை காணுமே. ஐயோ லாக் ஆயிருக்கு. காருக்குள்ள யாரும் இல்ல. கார் கதவும் லாக் ஆயிருக்கு. ரகு இங்கதான் எங்கேயோ இருப்பான். அவனை பிடிச்சா பிரியாக்காவை பிடிச்சிடலாம். முதல்ல இந்த தகவலை பிரியாக்காவை தேடி போயிருக்க ரவி கிட்ட சொல்லிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் கூட்டு போங்க. கோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அண்ணி தான் கூப்பிடுறாங்க. ஐயோ எப்ப பார்த்து ஃபோன் பண்றேன். ஐயோ சொல்லுங்க நீ. ரவி, நான் இங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க கோயில் வாசல்ல ரகுவோட கார் நிக்குது. ரகு இங்கதான் எங்கேயோ இருக்கான். நீங்க இங்க வந்தீங்கன்னா ரகுவை உடனே பிடிச்சிடலாம். அப்படியா நீ? சரி நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்ப உடனே வந்துடுறோம். மாப்பிள்ள எல்லாருமே சீதா சீதா சீதாங்கிற உங்க அண்ணி அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் மகளை காப்பாத்துற வழிய பாருங்க. ஐயோ எல்லாரும் அவ பேச்சையே கேக்குறீங்க, என் பேச்சையே கொஞ்சம் கேளுங்க. ஐயோ அத்தை, என்ன இப்ப அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னது? ரகுவோட காரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எங்க? பொன்னியம்மன் கோயில் வாசல்ல அங்கதான் நிக்குதுன்னு சொல்றாங்க. ஐயோ மாப்பிள்ள தெரியாம சொல்லிட்டேன், தப்பு தப்பு. நீங்க அங்கேயே போங்க. தயவு செஞ்சு பேசாம வாங்க. என் பொண்ணை காப்பாத்துக்க சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரமா போ சொல்லுங்க. ரவி கொஞ்சம் வேகமா போப்பா.
சரி சித்தப்பா. ஏம்பா சீக்கிரம் போங்க ஐயோ. ஐயோ, என்ன பண்றது? ஆ, அந்த பேஷண்ட் தான், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே. அண்ணா, சீக்கிரமா ஆட்டோ எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். டாக்டர்மா, எனக்கு ஒரு வாரமா இருமல், தலைவலி, காய்ச்சல். என்ன பண்றது? ஐயோ, எங்கேயாவது ஆட்டோ கொண்டு போய் மோது. சீக்கிரம் போயா. ஏமா இப்படி கோவப்படுறீங்க? எடுங்கண்ணா, சீக்கிரம் போங்க. எப்படி படுத்து எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. பாத்துக்கிறேன். ஹரிணி, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? ஹரிணி, 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 எந்திரிமா. ஹரிணி, 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 எந்திரிடா, எந்திரி. ஹரிணி, என்னாச்சு? ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கா? ஹரிணி, 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 எந்திரிமா. ஹரிணி, ஹரிணி, எந்திரிம்மா. ஹரிணி ஏன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா? ஹரிணி இந்த மாதிரி எல்லாம் படுத்து தூங்க மாட்டாளே. என்னாச்சு இவளுக்கு? ஹரிணி, ரகு எங்க இருக்கான்னு தெரியலையே. எதுக்கும் போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவோம், அதான் நல்லது. ஹலோ சார், நான் சீதாராம் சக்கரவர்த்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், நான் பொன்னியம்மன் கோயில் வாசல்ல இருக்கேன். இங்க ரகுவோட கார் நிக்குது சார். ஆனா இங்க அவனை காணோம். அப்படியா? ஆமா. இப்பதான் மேடம் நாங்க அந்த வழியா வந்தோம். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரிங்க மேடம், வந்துடுறேன். டிரைவர், சார். பொன்னியம்மன் கோயில் விடுங்க. ஓகே சார். சீதா, ரகுவை கண்டுபிடிச்சிட்டியா? சித்தி, இந்த கார் தான். ஆமாமா, இந்த கார் தான். இந்த கார்ல தான் அந்த படுபாவி பிரியாவை கடத்திட்டு வந்தான். எங்க அவன்? எங்க? தேடுங்க மாப்ள. ஐயோ, அவன் வேற 2 லட்சம் ரூபாயை திருடிட்டு வந்திருக்கான். போய் தேடுங்க மாப்ள. அவனதான் சித்தி, நானும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே. பிரியா, இவனுக்கு கார் வேற குறைச்சு காரை வச்சிருக்கான் பாரு. மாப்ள, ஐயோ மாப்ள, போய் பாருங்க மாப்ள. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டாங்க மாப்ள. சார், பொறுமையா இருங்க. இந்த கார் தான் சார். மேடம், இந்த காரை எப்போ பாத்தீங்க? இப்பதான் இன்ஸ்பெக்டர், கோயிலுக்குள்ள இருந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தேன். நான் காரை பார்த்து ஒரு 3 நிமிஷம் இருக்கும் சார். கார் எவ்வளவு நேரம் இங்க நிக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை கோயிலுக்குள்ள மறைஞ்சிருப்பாங்களா சார்? நீங்க கோயிலுக்குள்ள இருந்து தானே வரீங்க மேடம்? நான் வெளியில வந்துதான் சார் காரை பார்த்தேன். ஒருவேளை எனக்கு தெரியாம கோயிலுக்குள்ள இருக்கலாம் இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், சீதா சொன்ன மாதிரி எதுக்கும் கோவிலுக்குள்ள ஒரு தடவை போய் பார்த்துடலாம். ஓகே சார். கான்ஸ்டபிள், நீங்க மட்டும் இங்க நில்லுங்க. ஓகே சார். மத்தவங்கள என் கூட வாங்க, உள்ள போய் பாத்துறலாம். வாங்க. பானுமதி, நாங்களாம் உள்ள போய் தேடுறோம், நீ வெளியே போய் வாங்க. போ. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்துங்க. என் பொண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ பிரியா, பிரியா, வாங்க. ஒரு டாக்டர் ஆண்டி வந்தாங்க, எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் வந்ததா
ஹரிணி சொன்னா. அப்படியெல்லாம் லேடி டாக்டர் யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்ல மேடம். தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. வாங்க. ஷோ, ஹரிணி எந்திரிமா. ஹரிணி, இவ்ளோ நேரம் எழுப்பி பாக்குற, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா சுமித்ரா. தண்ணி எடுத்துட்டு வரேன், தெளிக்கலாம். ஹரிணி, ஹரிணி, இந்த சித்ரா. ஹரிணி, 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 எந்திரிமா. நல்ல கண்ணை திறந்து பாரு. பாரு, என்னடா ஆச்சு? வா, எந்திரி. என்னம்மா ஹரிணி? ஹரிணி, என்னடா ஆச்சு? என்னம்மா? கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பாரு. பாட்டி ஹரிணி, என்னம்மா? என்னடா செல்லும்? என்னடா ஆச்சு? பாட்டி, ஒரு டாக்டர் ஆண்டி வந்தாங்க, எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? என்னது? டாக்டர் ஆண்டி வந்து சாக்லேட் கொடுத்தாங்களா? சாக்லேட் சாப்பிட்டு தூங்கிட்டியா? ஆமா பாட்டி. சுமித்ரா, என்னமோ தப்பு நடந்திருக்கு. வாசிதா, நாங்க பார்க்கலாம். சிஸ்டர், லேடி டாக்டர் ஒருத்தர் வந்து ராம செக் பண்ணாங்களா? இல்லையே, இப்ப எந்த லேடி டாக்டரும் டியூட்டில இல்ல மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி டாக்டர் வந்ததா ஹரிணி சொன்னா, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் லேடி டாக்டர் யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்ல மேடம். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே மேடம். சுமித்ரா, இவ்ளோ பாதுகாப்பான ஹாஸ்பிட்டல்ல கூட வனிதா வந்து உள்ள நுழைஞ்சிருக்கா. அவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. நாம ராம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா சித்ரா. சித்ரா, ராம், ராம், அம்மா, எப்படி பாருக்க? அப்பா, ஹரிணி, அப்பா, போ ஹரிணி. வாமா. அப்பா, எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ இப்போ எப்படி பாருக்க?
நல்லா இருக்கேம்மா. ராம், சீதா வந்துருதா பாத்தியா? ஆமா பெரியம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்முழிச்சு பார்த்தேன். சீதாவும் ஹரணியும் என் பக்கத்துல தான் இருந்தாங்க. இப்போ இப்போ சீதா எங்கம்மா? அவ கோவிலுக்கு போயிருக்காப்பா. விளக்கேத்தி சாமி கும்பிட உனக்காக தான்ப்பா அவளை நான் கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த வண்டி இப்ப வெளியே போகுது. இந்த வண்டியில ஏறினா நம்ம சேஃப்டியா பிரியாவை கூட்டிட்டு வெளியே போயிடலாம். அப்பா, அது ஒரு பெரிய கதை. அத கேட்டா உங்க மூளையே குழம்பிடும். பேசாம விட்டுருங்க. தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. அம்மா, அப்பாவும் தம்பியும் எங்க? எல்லாரும் இப்போ வந்துகிட்டே இருக்காங்கப்பா. என்னம்மா நடந்துச்சு? நான் வனிதாவை வீட்டு விட்டு போன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலில் வனிதா விழுந்து மன்னிப்பு கேட்டா. சடனா நான் கால் ஸ்லிப் ஆகி மாடியிலேருந்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? எவ்வளவு நாளா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? நீ கொஞ்ச நாளா தான்ப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. இத பாரு, இப்ப நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு எல்லாத்தையும் நான் விரிவா சொல்றேன், சரியா? அப்பா, அது ஒரு பெரிய கதை. அத கேட்டா உங்க மூளையே குழம்பிடும். பேசாம விட்டுருங்க. அப்படியா? ஆமாப்பா. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ ஐயோ கடவுளே, நான் எங்கன்னு போய் தேடுவேன். இங்கேதான் ஒளிஞ்சிருக்கணும். ஐயோ, இங்கேயும் காணலையே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே காப்பாத்து, என் பொண்ணை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து காப்பாத்தித்தா. பிரியா, பிரியா. இந்த வண்டி இப்ப வெளியே போகுது. இந்த வண்டியில ஏறினா நம்ம சேஃப்டியா பிரியாவை கூட்டிட்டு வெளியே போயிடலாம். கோயிலுக்கு வெளியே நிக்கிற நம்ம காரை அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஐயோ, ஐயோ, ஒருவேளை இவனா இருக்குமோ? அந்த ரகுவை எப்படியாவது இன்னைக்கு அவனை மாறு வேஷத்துல இருக்கியாடா நீ. இரு வர. ஏமா கண்ணு தெரியல உனக்கு? கண்ணு என்ன புடனையில வச்சிருக்க? தெரியாம உங்களை தள்ளி ஆளைய மூஞ்சி பாரு. ஆமா. அண்ணா, டிரைவர்ண்ணா, சொல்லுப்பா. கோயிலுக்கு வந்த இடத்துல என் ஒய்ஃப் சாமி வந்து மயக்கமாயிட்டா. எவ்வளவு தண்ணி தெளிச்சாலும் கண்ணு முழிக்கல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி கொண்டு போய் விட்டுருங்களேன். யோ, ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போயா? இல்ல, ஆட்டோ பிடிக்கணும்னா கோயிலுக்கு வெளியே வரைக்கும் கொண்டு போகணும். அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட ஆட்டோக்கு காசு இல்லைண்ணா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. அண்ணா, எல்லா பூஜை சாமான் ஏத்தியாச்சு, கிளம்பலாம்ண்ணா. சரி சரி, வண்டியில ஏறு. பார்த்தா பாவமா இருக்கு. என்னாச்சு? அங்க புற தேடி பார்த்துட்டோம். கான்ஸ்டபிள், சுத்தி பாத்தீங்களா? பண்றது
இந்த சைடும் நான் பார்த்துட்டேன் சீதா நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல சார் அவங்க கிடைக்கல கோயில் ராஜு, பின்னாடி எல்லா எல்லாம் இடத்துலயும் தேடி தேடி பார்த்தீங்களா? பார்த்தேன், காணோம். இங்க வேண்டாம் வெளியே போய் பார்க்கலாம் வாங்க போலாம் நாசமா போனவன் என் பொண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே கடவுளே. என்ன ரகு பிரியா வச்சு சமாளிக்க முடியலையா? பிரியா இப்போ என்கிட்ட தான் மயக்கத்துல இருக்கா. இப்போ நான் உடனே பிரியாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் வனிதா. எனக்கு ராம் வேணும், சக்கரவர்த்தி குடும்பத்தோட சொத்து வேணும், ரகுவுக்கு நீ வேணும். உனக்கு என்ன வேணும் அத மட்டும் சொல்லு பிரியா, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிரியா சொன்னா கேளு பிரியா. விடு பிரியா நான் விடுன்னு சொன்னா கேளு. சொல்றேன். விடு விடு விடு.